ஓம் சாய்ராம். சாய்ராம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? பாபாவோட ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க சாய்ராம். சாய்ராம், ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாபாவின் ஃபோன் நம்பர் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிட வேணாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாது, மிராக்கிள் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் இல்லைன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கீங்க, நேரம் இல்லைன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணிவிட்டு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிலாக்ஸாக கேளுங்க சாய்ராம். ஓகேங்களா சாய்ராம்? மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா பாபாவோட அற்புதங்கள் மற்றவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சாய்ராம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய்ராம், எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து நாங்கள் சண்டேஸில் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது சம்டைம் கோயிலுக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதனால் நான்வெஜ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். நான்வெஜ் எடுக்காமல் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். மற்ற டேஸ் வந்து நம்ம எங்கேயும் போகலன்னா யூஸ்வல் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் அதான் செய்வாங்கல்ல, யூஸ்வலாக செய்கிறது தான். ஸோ ரொம்ப அந்த வீக் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துக்கிட்டே இருந்தது, எங்கேயாவது வெளியில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மலை சார்ந்த ஒரு கோயில் மாதிரி போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துகிட்டே இருந்தது. முருகன் கோயில் மாதிரி மருதமலைக்கு போகலாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது வீட்டில். ஸோ நான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட்டு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில். தொடர்ந்து 3 டேஸ்க்கு வந்து டேப்லெட் போட்டுட்டு வந்து ஸ்கேன் பார்க்குற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. அந்த டேயில் சண்டேயும் வந்துருச்சு. ஸோ நான் மருதமலைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் போக முடியல. டாக்டர் வந்து சண்டே வந்துட்டு ஒரு 8 மணிக்கு வந்து ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. வீட்டில் காலையில் நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு எல்லாம் சமைச்சி வச்சுட்டு நான்வெஜ் வச்சுட்டு இட்லியும் குழம்பும் வச்சுருந்தேன், மட்டன் குழம்பு வச்சுட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதை சாப்பிட வேணாம், சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. குழம்பு அப்போ தான் அடுப்பில் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு விஷயம் இருக்குது இதில். ஸோ நான் வந்து முன்னாடி நாள் வச்ச தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆல்ரெடி போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு ஃபோன் நம்பர், முக்கியமான டிவோட்டியோட ஃபோன் நம்பர் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஃபோன் நம்பரில் அந்த டிவோட்டிக்கு பதிலாக எனக்கு என்னோட கனெக்டடாக இருந்தது வந்து பாபா. என்னோடய மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தது பாபா. இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த டிவோட்டி வந்து நம்பரவே ஃபஸ்ட்டு சேனலில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான பாபா டிவோட்டியாக இருந்த ஒரு ரீபர்த் எடுத்தவங்க. பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தர். பாபாவுக்கு எல்லாமே அவங்க தான். ஸோ யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னால் ஏன் அந்த நம்பரை டெலீட் பண்ணீங்கன்னு வியூவர்ஸே வந்து என்னை கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர். அவங்களோட நம்பரை வந்து டெலீட் பண்ணி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி அது ஒரு மிராக்கிளாகவும் நடந்து ஒரு மிஸ்டேக்காகவும் ஆயிடுச்சு எனக்கு. அது என்ன மிஸ்டேக், அது என்ன மிராக்கிள் அப்படிங்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு மிராக்கிள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உட்காந்து ரொம்ப அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நம்பரை டெலீட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் பாபா கூட நான் கனெக்டடாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, எப்படியும் ஆயிடுச்சு, கடவுளே இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒரு 5-6 பேர் ஸ்கேனுக்கு வந்துருந்தாங்க. எல்லாமே ஸ்கேன் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி டல்லாக ஸ்கேன் பார்க்க கூட போல் உட்காந்தே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னாச்சு, ஸ்கேன் பார்த்துட்டியான்னு சொல்லி 2-3 வாட்டி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த இல்லை போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து டல்லாகவே உட்காந்துருந்தேன். பாபா என்ன பாபா நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், பட் நீங்கள் என்னை மன்னிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அடிக்கடி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறேன், பட் நான் அது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து அதிகமாக வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் பாபா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ பார்த்து ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ஸ்கேன் முடிச்சுட்டாங்க. என்னைய ஸ்கேனுக்கு கூப்பிடுறாங்க. நான் போகிறேன், ஸ்கேனுக்கு போயிட்டு வந்து அப்போ மறுபடியும் லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி என்ன கிளம்பிட்டேன்னு கேட்குறாங்க. இந்த அவ்வளோதான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு, அக்ஷரா வந்துட்டு ஏதோ பேசணும், என் பொண்ணு பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஃபோன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி என் பொண்ணு காலையிலேருந்து என் ஹஸ்பண்ட் கூப்பிட்ருக்காங்க, அப்போ கூட பேசலை.
கரெக்டாக கிளம்புற இடத்துல எனக்கு பேசினான் ஃபோனில். என்னம்மா பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணிவிட்டேன், எப்போ வரும்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதான் பண்ணிவிட்டேன், வரப்போகிறேன், என்ன இப்படி லேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். டக்குன்னு அவன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான். இல்லை அக்ஷரா, நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது, நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுத்துட்டோம்ல அப்படின்னு நான் சொன்னேன். என் பொண்ணு, அம்மா நீ தக்காளி சட்னி தானே சாப்பிட்ட, நீ கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டான். கோயிலுக்கு போகணுன்னு சொன்னான். தக்காளி சட்னி, ஆமாம் இல்லை நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எனக்கு சொன்ன உடனே டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. திடீர்னு பார்த்தா என்ன சொல்கிறா, ஏ கிளம்பி பாபா கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஃபோனை வச்சுட்டோம். எனக்கு அவ்வளோ குஷி ஆகிடுச்சு. ஐயோ பாபா நம்மளே மன்னிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷி. சொன்ன உடனே நான் சிரிச்சுட்டு சந்தோஷமும் சரி, ஒரு பக்கம் அழுகையும் சரி, ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பக்கமும் உட்காந்து அழுத்திட்டு இருந்தேன். பாபா நல்ல வேளை பாபா, நான் நீங்கள் என்னை மன்னிக்கவே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுகிறேன். அழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறேங்க சாராம். ஆக்சுவலி நான் எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு காந்திபுரம் சைடு போனேன்னா நாகசாய் பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். அதையவே நான் மறந்துட்டேன். ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருந்தேன். அது எனக்கு பாபா என் பொண்ணு மூலிமா ஞாபகப்படுத்தி விட்டுருக்காரு. ரெண்டாவது இப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நியூ இயர் அன்னைக்கு நான் நாகசாய் பாபா கோயிலுக்கு போவேன். அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை, இந்த வருஷம் என்னால் போக முடியுமா இன்னும் எனக்கு ஒரு டவுட்டு. போக முடியுமா முடியாதா, இல்லை டிசம்பர் மாதம் வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை, டிசம்பர் இப்போவே போயிட்டு வந்துடலாமா, இல்லை நியூ இயர் அன்னைக்கு போகலாமா, நியூ இயர் அன்னைக்கு போக முடியலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திங்கிங்காகவே இருந்தது. இப்போ எதுவும் போயிட்டு வந்துருட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக டைமிங்கில் அவர் ஞாபகப்படுத்தாரு, உன்னால் நியூ இயர் அன்னைக்கு போக முடியாது, இப்போவே நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினார். சரின்னு சொல்லி நானும் பாபா கோயிலுக்கு கிளம்பி போனேங்க சாராம். போகும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். என் பொண்ணு என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் என்ன திரும்ப கேட்டாங்க, அம்மா நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் நினச்சேன் அவள் நாங்கள்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து போகிறது தான் சொல்ல நினச்சேன். ஆனால் பாபாவே ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பாக உணர்த்தியிருக்காரு. என்னென்னா நான் டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு வண்டி வருது, அதில் பாபாவோட புகைப்படம் தொடர்ந்து என் கூட வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வண்டி கட் ஆகிடுச்சு, அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்போ இன்னொரு வண்டி வருது, அந்த வண்டியெல்லாம் பாபா வராரு எனக்கு முன்னாடி ஒரு காரில். அதுவும் தொடர்ந்து கோயில் வரைக்கும் அந்த கார் என் கூடவே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் தோணுச்சு, இவ சொன்னதுக்கும் பாபா சொன்னதுக்கும் எவ்வளோ ஒரு ஒத்துமை. அதாவது பாபா என்னோடய குழந்தைய ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அவன் மூலமாக சொல்ல வைக்கிறாரு. என் குழந்தை என் குழந்தை உடம்புக்குள்ள பாபா இருந்து பேசல, அவளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி சொல்ல வைக்கிறாரு. சரிங்களா சாராம்? அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் ரொம்ப டிலே ஆகி போனேன்னா அதுக்கும் நான் கரெக்டாக கோயிலில் போய் என்ட்ரு ஆகிறேன். அதுக்கும் ஆரத்தி காமிக்கிறாங்க, அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை காமிக்கிறாங்க. அதுக்கும் டைம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆரத்தி நடந்தது, ஆரத்தியில் கலந்துக்கிட்டேன். பாபாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த மாலையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலி நான் ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு யதார்த்தமாக நான் வீடியோ எடுத்திருந்தேன். கேஷுவலாக வீடியோ எடுத்து என்னோடய மாலையை ஒரு கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க சாராம் பாபா அந்த விஷயங்கள் பண்ணினது. அது மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதமும் அவர் எனக்கு உணர்த்தினார். பட் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அது தொடர்பான விஷயம் வரும்போது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் பாபா என்ன எனக்கு உணர்த்தினார், என்ன பண்ண சொன்னார் என்னைய அப்படிங்கிறத பார்க்கலாம் சாராம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.